forensic medicine வச்சு வந்துட்டு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த கேஸ்லயும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செமன் அப்படின்றது தான் நமக்கு இப்போ இங்க இருக்கிற முக்கியமான வெப்பன். அந்த செமன் அனாலிசிஸ் அனுப்பும்போது நார்மலா இதுல ஒரு டிஎன்ஏ இருக்கா இல்ல மல்டிபிள் டிஎன்ஏஸ் இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு டிஎன்ஏ இருக்கிற செமன் தான் இருக்கு அப்படின்னா அது ஒரு ஆள் தான் பண்ணது அப்படின்றது உறுதியாகுது. ஆனா மல்டிபிள் டிஎன்ஏஸ் இருக்கிற செமன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ரேப்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்ப கூட எதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க? ரேப்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஏன்னா 2 பேர் பண்ணிட்டு 3 பேர் வெறும் அடின்னு கூட அடிச்சிருக்கலாம், சும்மா வந்து கடிச்சிட்டு கிடிச்சிட்டு கூட போயிருக்கலாம். புரிஞ்சிருச்சா நான் சொல்றது? சோ இந்த டிஎன்ஏ அனாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த செமன் அனாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை பேர் மல்டிபிள் பீப்பிள்ஸ் இன்வால்வ் ஆன்றது தெரியப்படும். நீங்க பிடிச்சி வச்சிருக்க அக்யூஸ்ட், நான் இந்த ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடிய அக்யூஸ்ட் எல்லாம் வந்து அவங்க செமனை வந்து வச்சு இந்த டிஎன்ஏ ஓட மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. அப்படி மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிளியர் கட்டா மேட்சிங் கேஸ்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அக்யூஸ்ட வந்து ஜெயிலுக்கு அனுப்பலாம். அதே மாதிரி சீலியோஸ்கோபின்னு ஒன்று இருக்கு. சீலியோஸ்கோபின்றது என்னன்னா வந்துட்டு லிப்ஸ் இருக்குல்ல, இந்த லிப்ஸோட பிரிண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கிறது. அப்ப அந்த பொண்ணு உடம்புல நம்ம ஸ்கேன் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணவே உடலையே சார், அதான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்ணணும் போது நம்மளுக்கு பாடி வேணும். அவசர அவசரமா ஏன் பாடியை போய் எரிச்சிங்க? அவசர அவசரமா வை வாண்ட் டு கிரிமேட் ஹர் சோ ஃபாஸ்ட்? அதுவும் ஸ்டூடண்ட்ஸ் கேட்கற ஒரு விஷயம். இப்போ இளவரசன் கேஸ், திவ்யா கேஸ் தான் தர்மபுரியில் நடக்கும்போது கிட்டத்தட்ட பாடிலாம் வந்து ஒரு வாரம் போஸ்ட்மார்ட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் தர்மபுரி டாக்டர் பண்ணாரு, அதுக்கப்புறம் சென்னை டாக்டர் பண்ணாரு, எய்ம்ஸ்ல இருந்து வர வச்சாங்க. அதே மாதிரி இந்த கேஸ்லயே வந்து 2-3 போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தா தீர்வு கிடைக்கும்ல. அவசர அவசரமா ரெனோவேட் பண்ணிடுறீங்க ரூம், அவசர அவசரமா பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுறீங்க, எரிச்சிடுறீங்க போது ஏன் எவிடன்ஸ் இவ்வளவு சீக்கிரமா டேம்பர் பண்றீங்க? ஹர் பாடி இஸ் தி எவிடன்ஸ். புரியுதா நான் சொல்றது? இப்போ நான் யோசிக்கிற ஆங்கிள் இன்னொரு டாக்டர் வந்து யோசிப்பாரு, பாடி ஃபுல்லா ஸ்கேன் பண்ணுங்க, டோட்டலா எத்தனை ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. அது பேர் தான் டாக்டைலோகிராஃபி. ஒருத்தவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வேற. கண்டிப்பா அந்த பொண்ணு டச் பண்ணும்போது வேற வேற இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும்ல, அவ பாடியில வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஃபுல்லா ஸ்கேன் பண்ணலாம்ல. 2. 3வது சீலியோகிராஃபி. சீலியோகிராஃபின்றது இந்த உதடுகள் வச்சு நம்ம கடிக்கும் போது பண்ணும்போது நம்ம உதடுகளோட லிப் பிரிண்ட் போடும். எல்லாருக்கும் வேற வேற உதடுகளோட லிப் பிரிண்ட் இருக்கும். அதை வச்சு யார் யார் உதடுன்னு மேட்ச் பண்ணலாம்ல. எவ்வளவு பண்ணலாம் சார். சோ forensic medicine analysis வந்து பாத்தீங்கன்னா பயங்கரம். செமன் அனாலிசிஸ், சீலியோகிராஃபி, டாக்டைலோகிராஃபி இதெல்லாம் வச்சு யார் விக்டிம்னு அசால்ட்டா கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவை ப்ராப்பரான மெட்டீரியல், ப்ராப்பரான எவிடன்ஸ். நீ அந்த எவிடன்ஸை வந்து மறைக்கிற, எவிடன்ஸை டிஸ்ட்ராய் பண்றனாலே நீ வந்து ரொம்ப யாரையும் காப்பாற்ற ட்ரை பண்றன்னு தான் ப்ரூவ் ஆகுது. 100% கண்டுபிடிக்கலாம் சார். ஓகேங்களா? அதுதான் ஃபாரன்சிக் மெடிசனோட பியூட்டியே. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த புல்லட் இன்ஜுரியை வச்சுக்கோங்க. இப்போ புல்லட் இன்ஜுரி அவனா சுட்டுக்கிறான் இல்லைன்னா இன்னொருத்த சுட்டான் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களா சுட்டுக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்துட்டு இந்த மசில் இருக்குல்ல, அந்த கன்னோட மசில், அதை வந்து இந்த கான்டாக்ட்ல இருக்கும். கான்டாக்ட்ல இருந்து ஃபயர் பண்ணுவாங்க. அப்படி ஃபயர் பண்ணும்போது அந்த மசிலோட ஷேடோ வந்து இங்க இருக்கும். ஓகேங்களா? ஆனா இன்னொருத்தவங்க சுடுறானும் போது கான்டாக்ட்ல வைக்க மாட்டான், தூரத்துல இருந்து தான் சுடுவான். ஓகேங்களா? அப்ப அந்த மசிலோட ஷேடோ வந்து இருக்காது. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவனா சுட்டுக்கிட்டானா அந்த கன் அவன் கையிலேயே இருக்கும் டைட்டா. ஓகேங்களா? ஆனா வேற ஒருத்தவங்க சுட்டுட்டு அவன் கையில வச்சாங்கன்னா கன்னு சும்மா பேருக்கு வச்ச மாதிரி இருக்குமே தவிர கன்ல அவனோட கிரிப் இருக்காது. இந்த மாதிரி அதே மாதிரி கழுத்து அறுத்துக்கிற கேஸ்லயும் அதே மாதிரி. அப்ப கழுத்து அறுத்துக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப நானே அறுத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வச்சு 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 பார்த்து தான் இருப்பேன். அப்ப நிறைய ஹெசிடேஷன் கட்ஸ் இருக்கும். ஆனா வந்து அவங்களா வந்து வேற ஒருத்தவங்க அறுத்தாங்கன்னா வந்து ஒரே கட்டா கட் பண்ணிட்டு போயிடுவாங்க.